தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 10 சீட்டு என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்கு தான் திமுகவோட அழிவு காலம் ஸ்டார்ட். நம்மளால தனிச்சு நின்னா என்ன பண்ண முடியும்? 1.5% ஓட்டு கூட வாங்க முடியாது. நம்ம எதுனாவதுல ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எனக்கு இன்னொரு காங்கிரஸ் தான் அது. உதயநிதியால ஏத்துக்கவே முடியல. நேத்து வரையும் நம்ம கொடுக்குற பணத்தை வாங்கியிருந்தாங்க, நேத்து வரையும் நமக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சோஃபா வாங்கிட்டு மாறிட்டானுங்களே. நம்ம சோஃபா நம்ம கொடுத்த பணம் பத்தலையே. திரும்ப ரெடியாகி காலையில சொல்றேன், ஆதரவு கடிதம் 11:30 மணிக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் வெயிட் பண்றோம். 12 மணிக்கு சொல்றேன். இன்னைக்கு மாண்பு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிக்கை கொடுத்திருக்காரு, இங்கு திமுக ஆட்சி தான் நடைபெறுகிறது. எப்படிங்க 5 வருடமா திமுகவில் இவர்கள் அடிமையாக இருந்தார்கள் என்றது விஷால் பண்ணதும் கமல் பண்ணதும் சாட்சியா? ரஜினி சார் நட்போட்டத்து தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுனால இருக்கிற வேலையெல்லாம் ஆகட்டும். என்ன ஸ்டாலின் என்ன தூக்கம் அடிக்க போனேன், ஐயோ நான் தோத்துட்டேன் போய் சூசைட் பண்ணி போனேன். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஸ்வர் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ திருமாவளவன் திடீர்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக குண்டு போட்டிருக்காரு சார். அதாவது என்னத்தான் சிஎம் ஆக்கணும்னு நினைச்சாங்க. திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து உண்மைதான் அப்படின்றாரு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஆதரவு தெரிவித்ததுனால நான் பரிசீலனை பண்ண போறேன், விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா வேண்டாமா பண்ணிட்டு. எதுனால சார் இந்த அளவுக்கு அவர் சிஎம் அவ்வளோ ஆசையா என்ன? இல்லை, சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொன்னார், அது நீங்கள் குறிப்பிட மறந்துட்டீங்க. இங்கெல்லாம் ஒரு பட்டியலின நபர் சிஎம் ஆக்கவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, உதயநிதிக்கு சட்டமன்றத்திலே சோஃபா ஆட்சி நடக்குது அப்படின்னாரு. சோஃபா போனோன்னா பின்னாடி அவரும் போகிறாரு, ஆதரவு கொடுக்குறான்னு திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு. அதற்கும் அவர் ரியாக்ஷன் பண்ணலை. திருமாவளவனுக்கு ஒரே ஆசை, தமிழ்நாட்டுடைய மாயாவதி மாதிரி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆக்கணுன்றதுல மாற்று இல்லை. அது எல்லாருக்கும் இருக்க ஆசை தான். அதுக்கு ஜெயிக்கணும்ல. இப்போ நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 10 சீட்டு என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்கு தான் திமுகவோட அழிவு காலம் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கேயுமே இவங்களுக்குள்ள மீச்சோலாக எங்கேயுமே ஒர்க் பண்ணல. அதனால தான் பாருங்கள், கடைசி நேரத்தில் கை கொடுத்தாரு காட்டுமன்னார் கோயில் ஜோதிமணி. கடைசி நேரத்தில் தான் வன்னியரசன் கை கொடுத்தார். போன வாட்டி வன்னியரசனை தோத்தாரு, இந்த வாட்டி ஜெயிக்கிறார். போன வாட்டி ஜோலார்பேட்டையில் வீரமணி தோக்குறார் ஏடிஎம்கேல, இந்த வாட்டி ஜெயிக்கிறார். எல்லாம் அப்படியே உல்ட்டாவாக மாறுது. இப்போ இஷ்யூஸ் என்னென்னா, திருமாவளவன் இதில் போய் கண்டினியூவாக இதில் போனால் நமக்கு ஃப்யூச்சர் இருக்குமான்னு பார்க்குறாரு. அவனுங்க ஆதரவு கடிதம் வாங்கினதோட இப்போ சரி, எட்டியே பார்க்கல. தம்பி நீங்கள் அன்றைக்கி நம்ம ஆஃபீஸுக்கெலாம் வந்தீங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 44 காட்டிட்டு அதெல்லாம் காட்டியாச்சு. 6 மாதம் கிட்ட வர முடியாதுல்ல தம்பி, நாங்கள் வித்ரா பண்ணுவோம், பண்ணிக்கோ. 25 பேர் வெயிட்டிங், லீமா ரோஸ் நம்மால் அங்கே இருக்கிறா, 25 பேர் வெயிட்டிங், பண்ணிக்கோ அப்படின்றோன்னே. என்னடா நேற்று அப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அப்படியே கோல்டு பிளேட்டில் வச்சு தாங்கினானுங்க. இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறானுங்க. இவனுங்க 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டேன்றானுங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றானுங்க. நானும் இருக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஓரமாக நின்று பேசிட்டு போ அப்படின்ற அளவுக்கு வந்தவுடனே, ஐயோ உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா மாதிரி. ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தோமே, அதுவும் போய் இதுவும் போய் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளால தனிச்சு நின்னா என்ன பண்ண முடியும்? 1.5% ஓட்டு கூட வாங்க முடியாது. நம்ம எதுனாவதுல ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எனக்கு இன்னொரு காங்கிரஸ் தான் அது. அது ஒரு ஒட்டுண்ணி காங்கிரஸ், இது ஒட்டாத காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு காங்கிரஸ் தான் ஆகும். அப்போ அவருக்கு ஒரு பயம் தொட்டி கொண்டு விட்டது. அப்போ என்ன பண்ணோம்? தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, 2 குத்த வைப்போம். எவன் கூப்பிட்றானோ அதோட ட்ராவல் பண்ணலாம். அப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையை அதை எடுத்துக்கிட்டார். யார்? கம்யூனிஸ்ட் ஆதரவு குத்துதோ காங்கிரஸ் ஆதரவு குத்து. ஏன்னா அவருக்கு அரசியலுடைய ஞானம் தெரியும். நீ கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணி தொலைறானுங்க, விஜய் நிற்கட்டும், விஜய் ஒரு நெகட்டிவ் வச்சு நம்ம ஜெயிக்கலாம்னு அவர் ஏற்றுக்கிட்டார். உதயநிதியால் ஏற்றுக்கவே முடியல. நேற்று வரையும் நம்ம கொடுக்குற பணத்தை வாங்கியிருந்தாங்க, நேற்று வரையும் நமக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சோஃபா வாங்கிட்டு மாறிட்டானுங்களே. நம்ம சோஃபா நம்ம கொடுத்த பணம் பத்தலையே. சோஃபாவில் பெரிய ஆமாம், அவர் கொடுத்த பணம் பத்தலை. திமுக நேரடியாக ஒயிட்டாக தான் கொடுத்தாங்க 15 கோடி. சோஃபாவில் எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது நான் சொல்ல, தாவேகாவுடைய இன்றைய தலைவரும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தான் சொன்னது தான் நான் மேற்கோள் காட்டுறேன். சோஃபாவில் என்ன இருக்குன்னு நாங்கள் எங்களை மாரி ஆட்கள் கேட்குறப்ப அந்த சோஃபாவை கிழிச்சு காட்ட சொல்லுங்கள். திருமாவளவனை காட்டலாம்ல. இனியாக கீழ்ச்சி எடுத்துருப்பானுங்க, அது வேறு விஷயம், அது தனி கதை அது. அப்போ அன்றைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட எப்படிமே விஜய் பண்ணார்? திருமாவளவன் ரெடியாகி காலையில் சொல்கிறேன், ஆதரவு கடிதம் 11:30 மணிக்கு சொல்கிறேன். நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம். 12 மணிக்கு சொல்கிறேன். அண்ணே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். லஞ்சு சாப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே உங்களுக்காக தான் விஜய் சார் வெயிட் பண்ணுறாரு. டீ சாப்பிட்டு சொல்கிறேன். இப்படியே சொல்கிறேன்னு இந்த காண்டெல்லாம் அவனுக்கு ஏற்றி வச்சுக்கிறானுங்க. தாவேக்கா
வாடி சொல்றியா நீ வா. கடைசியில் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் இடதுசாரி. ஏன்னா நாள் நைட்டே என்ன சொல்லிட்டாங்க, இடதுசாரிகளோட முடிவு தான் எங்கள் முடிவுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஒத்த லெட்டரை டைப் படிக்கிறதுக்கு 24 ஹவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா என்னென்ன கேட்கலாம், எழுது மளிகை லிஸ்ட் மாதிரி எழுது, துணை முதல்வர், அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், திருச்சி கிழக்கில் நிற்க ஜெயிக்க வச்சு 3 ஆக்கி 3க்கு மந்திரி எழுது, அப்புறம் நான் எம்பி ரிசைன் பண்ணுவேன்ல அந்த எம்பி எங்களுக்கு தான் தரணும் எழுது, அப்புறம் எங்களுக்கு இந்த வாரி அத்தனை வாரி எனக்கு தான் எழுதுன்னு லிஸ்ட்டு ஃபுல்லாக போடுறவங்க எல்லாம் பண்ணலாம். கொடுக்குத ஆதரவு கடிதத்தை கொடுங்க. வாங்கிட்டு விஜய் சார் மடித்து ஃபைல் போட்டு அதுக்கு ஓரம் கட்டிட்டார். தம்பி அவர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், எங்கள் பின்னாடி 25 பேர் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். எங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு ஏடிஎம்கே லீமா ரோஸ்னு ஒருத்தர் செங்கோட்டையனும் ஆதரவு திறமையில் உள்ளே அமைச்சிட்டோம். அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ திரும்பவே தேவையில்லை. அப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், ஆஹா இங்கேயே இருந்திருக்கலாமே, பையா புல்லா இப்படி ஏமாத்திருச்சே நம்ப வச்சு, இங்கேயே இருந்திருக்கலாமே, இப்போ உதயநிதி வேற சோஃபா அம்சம் சொல்லி காண்டா இருக்காரு, அண்ணா அறிவாலயத்தில் விடமாட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, கம்யூனிஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவனுங்க இருந்தால் பிரியாணி கட்சா பிரியாணி சாப்பிடுவாங்க, இல்லை கூழ் கட்சா கூழை குடிச்சு கம்னு இருப்பாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு மேலே பெரிய இது கிடையாது. ஆனால் திருமா போன்ற ஆட்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அவங்க. காங்கிரஸுக்கு சொல்லவே வேணாம். இன்றைக்கே காங்கிரஸோட டீலை முடிச்சிட்டார் தாவேகா. என்ன, நாங்கள் பதவி இருக்கிறோம், வாங்க சதீஷன் பதவி இருக்கிறார், அதெல்லாம் நாங்கள் வர முடியாது போ அப்படின்ட்டு இன்றைக்கி விடையே போகல. ஏன்னா இன்றைக்கி இப்போ காங்கிரஸ் பதவியேற்பு விழாவுக்கு போனால் அங்கே மோடி 22ஆம் தேதிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். அப்போ கிட்ட போய் என்ன பண்ணுவார் மோடி, ப்ளீஸ் கேன்சல் அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணு, ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு சி மிஸ்டர் விஜய், கோ அப்படின்ட்டாரு. என்ன பண்ணுறது, அதனால் அப்படியே பேக் அடிச்சுட்டு அங்கே பணம் வரணும், அங்கே அதிகாரம் வேணும். இவனுங்க ஒத்த இதில் போய் ஒரு டீ தான் கொடுப்பானுங்க அதிகபட்சம். போனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் அது தனி ஃப்ளைட்டு பிடிச்சி போனோம், வேணாம் சர்ச்சையில் மாட்ட வேணான்னு சொல்லி இப்போயே அவர் விஜயும் என்ன பண்ணுறாரு, இப்படி போகலாமா அப்படி போகலான்ற அவரும் ஒரு சிக்கல் இருக்கார். 25 பேரை உள்ளே கொண்டு வந்து இந்த திமுக கூட்டணி கழட்டி விட்டுட்டு நம்ம திமுகக்கு எதிரான நிலைப்பாட்டில் அரசியல் பண்ணலாமா? இப்போ விஜய் எதை வச்சு இங்கே அரசியல் பண்ணுவார் சொல்லுங்கள்? ஒரு எதிரி வேணும் அரசியல் பண்ணுறது. திமுக வச்சு எதிரி அரசியல் பண்ணால் திமுகவுடைய ஓட்டில் தான் ஜெயிச்சவங்க தான் அங்கே உங்கள் கூட இருக்கிறாங்க. இன்றைக்கி மாண்பு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துருக்காரு, இங்கே திமுக ஆட்சி தான் நடைபெறுகிறது. எப்படிங்க? ஆமாம், எங்கள் திட்டங்கள்லாம் விஜய் செய்கிறாரா? இப்போ எங்கள் ஆட்சி தானே, நீங்கள் ஓட்டு போடனால எங்கள் ஆட்சி தான் நடைபெறுன்றார். விஜய் கம்னு இருக்கிறாரு. அது என்ன கூட்பாடுன்னு இதுன்னு தெரில. அப்போ இந்த திமுகவில் எதிர்நிலை எடுக்கலாமா, இல்லை காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் திருமாவளவனையும் கழட்டி விட்டுட்டு 25 பேர் உள்ளே கொண்டு வந்துட்டு ஏடிஎம்கேவுடைய நம்ம ஒற்றுமையாக்கிட்டு டிஎம்கேக்கு காங்கிரஸ் எதிரான நிலைப்பாடு எடுக்கலாமான்னு இப்போ தாவேகாவுடைய ஒட்டுமொத்த மேலாண்மை குழு தலைவர் எல்லாரும் குழுக்கள் முறையில் குலுக்கி போட்டு பார்க்குறாங்க, எது வருது பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் அப்படின்னு. ஓகே சார். பட் இருந்தாலுமே இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி இப்போ நல்லா போயிட்டு இருந்தாலுமே நிறைய பேர் கொஞ்சம் ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்களே. விஷால் அவர்கள்லாம் சொல்லிட்டார் திடீர்னு, அதாவது விஜய் அவர்களே இந்த திரைப்பட சம்பந்தமான விஷயங்களை பார்த்தா நல்லா இருக்குமே, யாருமே அறிமுகமே இல்லாதவர், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவர் கொண்டு போய் போட்டிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு சார். இல்லை, விஷால் பயங்கரமான மீளாத ஒரு அதிர்ச்சியில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவர் தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் நின்னார், நடிகர் சங்கத்தில் நின்னார், இதெல்லாம் இல்லை நான் ஆர்கேஆர் எலெக்ஷன் நிற்கிறேன், நேராக போய் அங்கே நின்னார். ஒரே நேரத்தில் எல்லா எலெக்ஷன் நின்னா பெருமை அவருக்கு இருக்குது. ஏங்க போய் நின்னா 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும்ல, அதில் 10 பேரை இல்லை 8 பேரை போட்டு 4 பேரை போட்டு 6 பேர் போடவில்லை, இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இவர் ஒரு நடிகனாக நம்மளால் இங்கே பிரகாசிக்க முடியல, அரசியலில் பெரிய லெவலாக வர முடியலன்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறப்ப ஒரு நடிகனாக விஜய் அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் விஷால் அவர்களும் திரு உதயநிதி அவரும் 3 பேரும் லயலா கிளாஸ்மேட்டு, ஒரே கிளாஸில் படித்து ஒரே நண்பர்களாக இருந்து ஒரே மாதிரி ஊர் சுற்றி, இதெல்லாம் நான் சொல்லலை, அவங்களே பொதுவாக இல்லை சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் அது. அப்போ நம்ம நண்பன் நல்லதோ கெட்டதோ வெளியே காட்டிக்காத உதயநிதி துணை முதல்வர் இருக்க நண்பனோட ஆட்சி நடைபெறுது. இப்போ நண்பனை இறக்கிட்டாங்க, அவர் எதிர்கட்சி தலைவராயிட்டாரே, என்ன பண்ணுறது அப்படின்றப்ப தான் ராஜ்மோகனை செய்தி விளம்பரத்துறை சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாருமே கவனிச்சுக்கணும்னு சொல்லி யார் போடுறது, திரு விஜய் அவர்கள் போடுறார். உடனே அவர் சொல்கிறார், விஷால் அவர்கள், ராஜ்மோகனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு நீங்கள் செய்தி விளம்பரத்துறை போட்டிருக்கீங்க, கல்வி பிரிவு போட்டிருக்கீங்க, சினிமா சம்மந்தமான துறைகளை கவனிக்கிற அந்த பிரிவுலாம் போட்டிருக்கீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் முடியாது, நான் தான் நடிகர் சங்க பொதுச் செயலாளர், என்னால் முடியல அப்படின்னோடனே நம்மள மாதிரி ஆட்கள் என்ன வைக்கிறோமா, இதே திமுக ஆட்சியில் திமுகவுக்கு இதே சினிமா சம்மந்தப்பட்டவோ படம் சம்மந்தப்பட்டு கலை சம்மந்தப்பட்டது ப்ளஸ் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்தார், வெள்ளங்கோயில் சாமிநாதன். அவர் 150 படம் நடித்த நடிகரா,
இல்லை ஏவி மாதிரி பாரம்பரிய படம் எடுத்த பெரிய தயாரிப்பாளரா, இல்லை வந்து சென்னையில் வந்து தரமணியில் இருக்கக்கூடிய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டா? யாருங்க அவர்? அவர் போடுறப்ப அவருக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவர் திமுக. ஆனால் ராஜ்மோகனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவர் தாவேக்கா. இதுதான் நம்ம விஷாலுக்கு வைக்கக்கூடிய கேள்வி. இங்கே இருக்கக்கூடிய 1967 திமுக ஜெயிச்சு ஆட்சி வந்துச்சா? அண்ணாதிரை தானே முதலமைச்சர் ஆனார். அப்போ 35 பேர் அமைச்சர் ஆனாங்களே. இந்த 35 அமைச்சருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் அன்றைக்கி. சரி, இவங்க இதிலே வரேன். அன்றைக்கி பொதுப்பணித்துறை அமைச்சர் யார்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள். கலைஞர் பொதுப்பணித்துறை புரிய ஆழ்ந்த அறிவு கொண்டவரா? 8வது பெயில் தானே அவரு. எல்லாமே அதிகாரிகள் தாங்க பண்ண போறாங்க. இப்ப ராஜ்மோகன் நீ போனோன்னா ராஜ்மோகன் உட்காந்துட்டு அப்படியே இன்னும் டவுட் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருமா? அதிகாரிகள் சொல்லுவாங்க. அங்க ஐஏஎஸ் எதுக்கு பிஏ வச்சிருக்காங்க, பர்சனல் பிஏ, அஃபீஷியல் பிஏ, என்னென்ன திட்டங்கள் வேணும், வருங்காலத்தில் என்ன வேணும், ஃபண்டு எப்படி அலோகேட் பண்ணணும், எப்படி எப்படி நடந்துக்கணும், எதை யார்கிட்ட மூவ் பண்ணணும், எந்தெந்த சட்டங்கள் சாதகம் என்ன பாதகங்கள் என்னன்னு சொல்லி அதிகாரிகள் குழு இருக்கும், ஐஏஎஸ் குழு இருக்கும், ஐபிஎஸ் குழு இருக்கும், நீதி சம்மந்தப்பட்ட லாயர் சம்மந்தமான அட்டார்னி ஜெனரல் குழு இருக்கும். இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் மந்திரி கையெழுத்திட போகிறாரு. இதில் வந்து வெள்ளங்கோவில் சாமிநாதன் மட்டும் ரொம்ப அழகாக சிந்திச்சு அப்படியே தமிழ்நாட்டில் எல்லா படங்களையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆவணம் செஞ்சாரா? அந்த வெள்ளங்கோவில் சாமிநாதன் இருக்கிறப்ப தான் இங்கே ரெட் ஜெயின் தவிர ஒரு கம்பெனி கூட இங்கே படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. என்ன மாதிரி சிறு தயாரிப்பாளர்கள் படத்தை எடுத்துட்டு வச்சு நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரையும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. 10 வருடமா சிறு முதலீட்டு தயாரிப்புக்கான பணம் தரணும், சிறு தயாரிப்பாளர் முதலீட்டுக்கான வந்து அரசுடைய மானியம் 10 வருஷமா அந்த திமுக அரசு தரல. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தாவேக்காக கூட இப்போ இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். 10 வருஷமா நிறுத்தி வைக்கப்பட்ட சிறு தயாரிப்பாளர்களுக்கான அரசாங்கம் கொடுக்க வேண்டிய மானிய பணத்தை உடனே விடுவிக்கணும். ஏன்னா இதெல்லாம் குரல் கொடுக்க துப்பு இல்லாத விஷாலு ராஜ்மோகனுக்கு என்ன தெரியும்? நாங்கள் சினிமாவில் அவ்வளோ பிரச்சனை. இப்போ 5 வருஷமா ஆடி இருந்தாங்களே திமுகவில், எல்லா சினிமா சம்மந்தமான ஆட்கள் ஆடினாங்களா? அப்போ போய் நீ வாயில் என்ன நீ இன்னும் கொல்கட்டையாக வச்சிருந்த? அன்னைக்கு போய் நீ போராட வேண்டியதுதானே? எடுத்து போய் உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதானே? சினிமாவில் போய் இப்போ கமல் தூக்கிட்டு போயிட்டார். விஜய் வந்துட்டீங்க, ப்ளீஸ் கமான், உங்களுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். நேற்று வரை நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, பட் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, வேறு வழியில் நானே உங்களை தேடி வரேன், இந்தாங்க ஒரு மனு, சரி கொடு அப்படின்னு வாங்கி பார்க்குறாரு. என்ன மனு எப்படியே பண்ண? விஜய் சார் வச்சு கௌரவமாக ஒரு நாகரிகமாக நடந்துக்கிட்டார். நானாக இருந்தா இதை போய் திமுக ஸ்டாலின்கிட்ட கொடு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா 5 வருஷமா கூட்டணியில் இருக்கிற, 5 வருஷமா மாவை ஃபுல்லாக அங்கே ஆடிட்டு இருக்க, 5 வருஷமா நீ என்ன பண்ணுற? உங்களுடைய தொண்டர்கள்லாம் ஏமாற்றி எம்பி ஆகி ராஜ்யசபாவில் போய் உட்கார்ற. 5 வருஷமா அங்கே இருந்துட்டு என்னென்னு சொல்கிற? எனக்கு எம்எல்ஏலாம் வேணாம், நீங்களே நின்றுக்கங்க, எங்களுக்கு எந்த சீட்டும் வேண்டாம். ஏன்னா இது வந்து நட்பு ரீதியாக நான் கொடுக்குற மரியாதை, நட்புக்கு வந்து களங்கப்படுத்தாதீங்க, நட்புனா நட்பு தான், அதெல்லாம் நீங்கள் இப்படி களங்கப்படுத்தக்கூடாது இப்படிலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷமா பிரயாணம் பண்ணிட்டு இப்போ எடுத்துகிட்டு போய் கோரிக்கை வைக்கிறீங்க. இந்த கேளிக்கை வரியை மாற்றணும், அதை மாற்றணும், இது வேணும், அது வேணும். கமல் பண்ணதை பார்த்தோன்னா விஜய் சார் ஒன்று நினச்சிக்க மாட்டார், வாங்கி வச்சுக்கிட்டு கையில் கொடுத்துருப்பார். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, 5 வருடமா திமுகவில் இவர்கள் அடிமையாக இருந்தார்கள்ன்றது விஷால் பண்ணதும் கமல் பண்ணதும் சாட்சியா? இப்போ இந்த கோரிக்கையெல்லாம் அன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என் நண்பன் அப்படின்னு சொன்னார்ல, அவர் என் நண்பனு, நண்பர்களுக்குள்ள நன்றி கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? சீட்டு அவங்க தரல, நாங்கள் கேட்டோம் அவங்க தரலை, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நண்பர். அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து எனக்கு நன்றி சொன்னார். நட்புக்குள்ளே நான் நன்றி சொல்கிறேன், அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்ன அளவுக்கு நான் எங்கள் நட்பு பெரியுது அப்படின்னார். நாடோடிகள் படம் சசிகுமார் சமுத்திரகனி மாதிரி பேசியிருந்தானுங்க 2 பேரும். இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு அவர் இன்னும் செட்டிலே ஆகலை. விஜய் சார் இப்போ தான் வந்திருக்காரு, அவரே இன்னும் செட்டில் ஆகலை. அவர் இப்போ தான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் முடிச்சு ரெடி ஆகிறார். இப்போ தான் அப்பா நம்ம இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ தான் இருக்கு. என்னையா முதலமைச்சர்னா என்னையா பண்ணணும் சொல்லியா? நான் என்னையா பண்ணணும்? நான் பாட்டு ஏதோ இருந்து என்னை இப்படி ஜெயிக்க வச்சு நாங்களே நினச்சி பார்க்கல, எல்லாம் ஜெயிக்க வச்சு என்ன பண்ண கொடுங்க அப்படின்னு அவர் வந்திருக்காரு. அவருக்கு ப்ரீத்திங் பீரியட் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் என்னையே நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலும் எனக்கு நான் ஒரு 6 மாதம் ஆகும். சட்டசபைனா என்ன, ஃபைல்னா என்ன, இது எப்படிமா, நம்மக்கிட்ட என்ன ஃபண்ட் இருக்குது, லொட்டுனா லோசுக்குனா அது பெரிய ப்ராசஸ். அதுக்குள்ளேயே வீட்டில் போய் நீட்டுறாரு. சினிமாவுக்கு அதை பண்ணுங்கள், சினிமாவுக்கு இதை பண்ணுங்கள், சினிமாவை நீங்கள் தான் வாழ வைக்கணும், ஏன்னா நீங்கள் சினிமாக்கார். ஏன் நீங்கள் 5 வருஷமாக இருக்கப்போ உதயநிதினா அரேபியாவில் வந்து அரேபிய குதிரை மேய்ச்சிருந்தவர், அவரும் சினிமாக்கார் தானே. நீங்கள் 5 வருஷமாக இருக்கிற மாண்பு முதலமைச்சர்னா சந்திரமண்டலத்து பறந்தா வந்தார், அவரும் சினிமாக்கார் தானே. அப்போல்லாம் வாய் திறக்காத திரு விஷால், திரு கமல் அவர்கள் நாங்கள் நட்பாக இருக்கோன்னு காட்டிக்கிறாங்க. அது கண்டிப்பாக மக்களிடம் ஈடுபடாது. ஓகே சார். சார் இப்போ இருந்தாலுமே ரஜினி அவர்கள் திடீர்னு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல,
அதாவது நான் வந்து அந்தளவுக்கு கீழ்த்தரமான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி எதுக்கு சார் இந்த விளக்கம் கொடுக்கணும்? அவர் இருக்கிற ஃபேமுக்கு இதெல்லாம் நீங்கள் என்னன்னா ரூமர் பேசிட்டு போங்கடா, நான் எதுக்குடா இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் போக வேண்டியதானே சார்? எதுக்கு அவர் வாண்டடாக வந்து விளக்கம் கொடுக்குறாரு? இல்லை, ரஜினி வந்து நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்தை அவர் செஞ்சது பெரிய லெவலில் மக்களிடம் வந்து நெகட்டிவாக போயிடுச்சு. ஒன்று, ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டோன்னா முதல் ஆளாக போய் நான் ஆதரவு சொன்னேன்றார். ஸ்டாலின் இந்த வாட்டி மட்டுமா தோக்குறாரு? அப்போல்லாம் போய் ஆதரவு சொல்லலை, கேள்வி வைப்பாங்களே. ரஜினி சார் நட்போட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுனால இருக்கிற வேலையெல்லாம் ஆகட்டும், என்ன ஸ்டாலின் என்ன தூக்கு மடிக்க போனார், ஐயோ நான் தோத்துட்டேன் போய் சூசைட் பண்ணி நான் போனேன். அவர் ஈஸியாக, ஏன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் வெற்றி தோல்வின்றது சகஜம். ரெண்டாவது, திமுகவில் இருக்கவங்களுக்கு வெற்றியை விட தோல்வி தான் அதிகமாக பண்ணவனுங்க. யோ தோத்தானே எப்போ இனிமேல் சோகப்படுறா, நம்ம புதுசாக தோக்குற மாதிரி. எம்ஜிஆர் இருக்கப்போ 3 வாட்டி நம்ம தோக்கலையா? போயா. ஜெயலலிதா இருக்கப்போ 2 வாட்டி தோக்கலையா? போங்க பாஸு போங்க, அதெல்லாம் வரும், அதெல்லாம் அரசியலில் வரும், அடுத்த வாட்டி ஜெயிச்சுக்கலாம் பாஸு போங்கன்னு அவர் நல்லா ஜம்முன்னு இருந்தார். சேகர் பாபு தான் அப்படியே பொங்கீஸு. ஏன் பொங்குதுன்னு தெரில. நல்லபடியாக மாண்பு முதலமைச்சரை நேரடி கண்காணிப்பில் குளத்தூர் இருந்தால் ஜெயிச்சிருப்பாரு. இவர்கிட்ட என்னைக்கு கொடுத்தாரோ அது பக்குன்னு எப்படி பழைய மண்ணெண்ண ஸ்டவ் மாதிரி கொடுத்து அடிச்சா எரியும் பக்குன்னு ஒன்றும் ஆகலை. அங்கே இருக்கக்கூடிய கிச்சன் கேபினெட் எட்டி விட்றாங்க, ஓடு உள்ளே வந்த உடனே மௌன தத்துவனி அப்படின்னு. ஏன் அப்படின்னா, என் வீட்டுக்கார நீ பிளான் பண்ணியே தோக்கடிச்சு வச்சிருக்க. அப்போ தான் ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்கிறார், டே இந்த பக்கம் வந்துடாத, கொலவெறியில் இருக்கிறானு குடும்பமே தயவுசு ஓடிடு அப்படின்னு. ஏன்னா என்றைக்கு இவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்து நம்மளையெல்லாம் முட்டா பீஸுன்னு நினச்சி இந்து விரோதமாக என்னைக்கு செயல்பட ஆரம்பித்தாரோ சேகர் பாபு, அதனால தான் மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தோத்தார். அந்த இந்து விரோதம் வந்து ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் சேகர் பாபு கை கொடுத்துருக்கு. சேப்பாக்க திருவள்ளிக்கேணிலையும் துறைமுகத்துக்கு கை கொடுத்துருக்கு. அதனால தப்பிச்சாங்க. இதை இப்போ நான் ஒரு சவால் விடுறேன், மாண்பு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சவாலை ஏற்றுப்பாரான்னு தெரில. திருச்சி கிழக்கு தேர்தல் வருதுல, ஸ்டாலின் நிற்க சொல்லுங்க, இன்னும் ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக தோப்பார். டெபாசிட் விட வாங்க மாட்டார். இன்னைக்கு கொலவெறியில் இருக்கிறான், தாவேக்கா தொண்டன் கொலவெறியில் இருக்கிறான், டெபாசிட் விட வாங்க மாட்டார். அப்போ அவர் சேஃபாக என்ன நினைக்கணும், சேகர் பாபை துறைமுகத்திலிருந்து ரெசைன் பண்ண வச்சு நீ செஞ்ச பாவத்துக்கு நீதான் பதில் சொல்ல வேண்டும், அந்த பாவத்துக்கு நீதான் வந்து அதுக்கு நீ வந்து பதில் சொல்லணும். அதனால என்ன தலைவரை பண்ணும், துறைமுகத்தை ரிசைன் பண்ணு. தலைவரே ரிசைன் பண்ணியா, மாண்பு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் நிற்க வச்சு ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ போட்டோம் அப்படிதாங்க சொல்லணும். ஏன்னா அங்கே சேஃப். ஏன்னா இவங்க வந்து என்றைக்குமே இந்து விரோத கோட்பாடை நோக்கி நகர்றாங்க. சனாதனத்தினுடைய எதிர்ப்பை நோக்கி தான் சட்டசபையிலே பதிவு பண்ணாங்க. நேற்று கூட இங்கே இப்போ போராட்ட கழகத்தில் நம்ம வந்து பிஜேபி சார்பாக இந்து முன்னணி பண்ணாங்க. அப்போ சனாதன எதிர்ப்புன்றப்ப இஸ்லாமிய செயல் குஷியாகி நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க. அதனால தான் கலைஞர் வந்து எவ்வளோ பெரிய உலகம் மதிக்கக்கூடிய லீடராக இருந்தாலும் டொப்புக்குன்னு போய் துறைமுகத்தில் உட்காந்துப்பார். ஏன்னா சேஃப், இவனை நம்ப முடியாதுடா, இவன் வீரமணியை மைண்டில் வச்சுக்கிட்டு நமக்கு எதிராக குத்துவானுங்க. வெளியில் தான் அப்படி பேசுவாங்க, எதிராக குத்துவான். நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் காகிதம் இல்லத்தை பிடிச்சிக்கிட்டே போயிடலான்டான்ட்டு அவர் சேஃபாக துறைமுகத்தில் தான் நிறைய வாட்டி ஜெயிச்சார். கடைசியில் தானே அவர் திருவாரூர் போனார், கரெக்டாக. அப்போ மாண்புக்கும் முதலமைச்சர் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கணும். எப்படி அலர்ட் ஆகிருக்குன்னா, சேகர் பாபு கமான் ஐயா சொல்லுங்கள், இங்கே கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, என் புள்ளனாச்சும் அலோலியா சொல்லிட்டா நான் அதுவும் சொல்லணும், அதிகபட்சம் கேக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே எனக்கு கிறிஸ்தவ மதத்தை பற்றி எதுவும் தெரியாது. இந்து மதத்தை திட்ட சொல்கிறியோ பிரமாதமாக திட்டுவேன். அங்கே பூஜை பண்ணால் புகை வரும், அங்கே மந்திரங்கள் ஒன்றும் புரியாது, பொட்டு வச்சா அழிப்பேன், எதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், அது எங்கள் அப்பா சொல்லிக் கொடுங்க. அடியே மீனாட்சி உனக்கு ஏண்டி மூக்குத்தி, இன்னும் நல்லா சொல்லுவேன், எது கேட்டாலும் சொல்லுவேன் எனக்கு இந்து மதத்தை பற்றி. ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ விஜய் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராக இருக்கார், குறிப்பாக வெள்ளாள கிறிஸ்டினாக இருக்கிறாரு. சிஎஸ்ஐ சம்மந்தப்பட்ட ஃபுல் சப்போர்ட் அவருக்கு இருக்குது. இங்கே சிஎஸ்ஐ சம்மந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால ஏதோ இடிக்குதே, என்ன பண்ணலாம், நான் வேணா ட்ரிபிள் கேன் மாறிக்கவா, சேப்பாக்க மாறிக்கவா, இல்லை நீ இங்கே நில்லு நான் துறைமுகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு எதனா ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க. இவர் என்ன சொல்லிப்பார், தலைவரே இதெல்லாம் ஒரு கட்சியா தலைவர், நமக்கு யார் தலைவரை போட்டி டெல்லி, நமக்கு யார் தலைவரை போட்டி டெல்லி, நமக்கு யார் தலைவரை போட்டி பாஜக தான் நமக்கு போட்டி, மோடிக்கும் நமக்கு தான் போட்டி. அட வெக்கம் கட்டவனே, 27 இடத்துல தாண்டா பாஜக நிற்குது, நாங்கள் எப்படா உங்களுக்கு போட்டி ஆக முடியும், நாங்களே ஓரமாக போய் விளாண்டுக்கிறோம், நீங்கள் விளாடுடா 2 பேர்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நிற்கிறோம். பாசிச பாஜக ஒழிப்புன்னு சொல்லிட்டு ட்ராக்கை ஃபுல்லாக டெல்லி பக்கம் ஏற்றுனானுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணுறது, எங்களுக்கு போட்டி ஏடிஎம்கே எங்களுக்கு போட்டி டிஎம்கே எங்களுக்கு போட்டி டிஎம்கேன்னு இவங்க ஓட்டினானுங்க. நடுவில் அழகாக ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போய் குத்து வாங்கிட்டு போயிட்டார் விஜய் சார், ரைட்டா. அந்த டைமில் உளவுத்துறையோ யாரோ சொல்லி, தலைவரே இங்கே கிறிஸ்தவ ஓட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் ஓட்டு கிடைக்காது, இந்து ஓட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது,
இப்போ கூட அங்கே அழுததெல்லாம் யாரு? இதே சேர் பாபு செட்டப் தான். இவர் போன உடனே அந்த கண்ணக்கில் ரிட்டையர் பேசுவோம், டான்ஸ் ஆச்சு பார்த்தியா, அன்னைக்கிளி ஒன்ன தேடு பார்த்தீங்களா இல்லையா? ரசிச்சார்ல, அருமையா ஆடுறாங்களே, அருமையா ஆடுறாங்களே, இப்படி போட்டு இப்படி செல்ஃபி எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது. என்னடா அன்னைக்கு ரிட்டர்ன் ஆன கேஸ் வாங்கி வந்து ஆடிட்டு தலைவரை, நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். நீங்க இப்போ ஒரு உதயநிதி மாதிரி ஒரு 50 வயசுனா அந்த பீஸுங்களை கொண்டு வருவேன், இல்லை 20 வயசுனா 25 வயசு பீஸில் கொண்டு வருவேன். நீங்க ரிட்டையர் ஆனவங்க உங்க செட்டுக்கு உங்களுக்கு அவங்க தான் தலைவர் கரெக்டா இருக்கும். அதனால அந்த அன்னைக்கு போய் ஆளுகிட்ட எல்லாம் செட்டப். இவர் போறாரு, முதல்வர் கிளம்பிட்டாரு, எத்தனை பேரா தலைவரை எல்லாருக்கும் கோட்டர் பிரியாணி 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. 1000 பேர் கூட்டத்தில் முதல்வரை தெற்கு முக்காடு வைப்பாங்க. முதல்வர் பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க, தலைவரை நம்ம தொண்டர்கள் குளத்து விட்டுறோம். ஆனால் எங்கேருந்து வரீங்க? நான் இருக்கிறது அடையாருங்க, இங்கேயே வந்திருக்கேன், கோட்டர் பிரியாணி தரேன்னாங்க, காசு தரேன்னாங்க. இதெல்லாம் இப்படி போச்சா இல்லையா? போச்சா? இதையே தான் அன்னைக்கு சேஆர் பாபு பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தர, கொஞ்சம் அழுகணும், ஐ வாண்ட் எமோஷன், இன்னும் கொஞ்சம் தலைவர் எங்களுக்கு எப்படின்னா நீங்கள் சொல்லி கொடுத்தா அது நான் மேலே இது பண்ணுறேன். எல்லா தலைவரே இப்படி போயிட்டே தலைவரே கூப்பிட்டு உனக்கு எங்கே ஓட்டர் ஐடி எங்கே இருக்கு? எங்கேயா? நான் இருக்கிறது பெரம்பூரில் இல்லை தலைவரை, நான் தள்ளி இருக்கிறது எங்கே இருக்கு? நான் வண்ணாரப்பேட்டில் இருக்கு. இங்கே கூப்பிட்டாங்க தலைவரை, வந்தேன். இதை தான் அன்னைக்கும் பண்ணாரு சேர் பாபு, இன்னைக்கும் பண்றார். மாண்புகும் முதலமைச்சர், இனிமேல் முன்னாள் முதலமைச்சர் இனிமேலாவது விழித்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுவதை நிறுத்த வேண்டும். இப்ப இந்துக்களுக்கு எதிராக பேசி போச்சு, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பேசி மொட்டையும் அவர் எடுத்துட்டு போயிட்டார். இவர் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக மயில் எடுத்துட்டு சுத்துறாரு ஃபுல்லா. நம்மால் விஜய் பிள்ளையார் பேர் அழகா சுத்தி வந்து ஓட்டம் ஆகிட்டு போயிட்டார். ரைட்டா? அப்ப என்னடா இவனுக்கு ஆதரவா பேசினா அங்க குத்துறானுங்க, எதிர்த்து பேசினா இப்படி குத்துறானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வெடித்து கொண்டிருக்கிறார். கரெக்டு சார், சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தினாரு, பணம் கிடைக்கல. இவர் இந்த மாதிரி விநாயகர் மட்டும் சுத்தினாரு, சென்னை சுத்தினாரு. உண்மை, அதான உண்மை. இப்பயும் இந்த நடிப்பு பல்கலைக்கழகத்தை கையில் வைத்துக் கொண்டு குப்பு குப்பு குக்குன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் அரசியல் காணாம போவார். தயவு செய்து அவன் சொல்றான் இவன் சொல்றான் போய் திருச்சி கிழக்குல நின்று மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அசிங்கப்பட்டு விடாதீர்கள். ஏன்னா தாவேகா தொண்டர்ல கொலவெறியில் வெறி குளரில் இருக்கான். எப்படி எங்க நிக்கிறாலும் குத்துறோம், எனக்கு எங்க 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 ஓட்டு மிஷின் எங்க, எனக்கு குத்துறோம், எனக்கு விசில குத்துறாங்க தூங்குவானு அந்த வெறியில் இருக்கிறானுங்க அவனுங்க. அவங்கள நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, காட்டாட்டு வெள்ளத்துல கடந்து போறேன்னு விவேக் சொல்லுவார், அந்த மாதிரி இருக்கிறானுங்க. விஜய் சார் பர்மிஷன் மட்டும் கொடுங்க, எங்க இருக்கிற குத்துறான், எங்க குத்துறான், பக்கத்துல இல்லாம குத்திட்டு வர்றான், இல்லை டெய்லி விசில் ஒன்று வச்சு அதிலே குத்துறான். அந்த அளவு ஸ்டாட்டிஸ் ஆகுறானுங்க. வீட்டுக்குள்ள போனா விசில் ஒரு படத்தை வரைஞ்சு அங்க குத்துறான், இல்லை நான் குத்தணும், எங்க தலைவர் வரணும், எங்க தலைவர் முதலமைச்சர் வெறி கொண்ட ரசிகரா இருக்கிறான். அதனால தயவு செய்து நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இல்லாம போனாலும் வீட்டுல இருந்து டெய்லி அறிக்கை கொடுங்க. அங்க போய் இவன் சொன்னா அவன் சொன்னா அவன் ஜெயிக்க வச்சிருவான், இவன் ஜெயிக்க வச்சிருவான், இவன் வந்து அங்க கிறிஸ்தவ வீட்டுக்கு நம்ம இருக்கிறாங்க தலைவரை, திருச்சி இனிகோ இதயராஜ் இருக்கார் தலைவரை, அவர் ஜெயிக்க வச்சிருவான்னு சொன்னி தயவு செய்து போய் மாட்டிக்காதீங்க. உங்க மேல மரியாதை இருக்கு, ஒழுங்காக டெய்லி ஒரு முரசொலிக்கு உட்காந்து எதனா தலையங்க எழுதிட்டு உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே சார், கடைசி ஒரு கொஸ்டின் சார். இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதனை ஒழிப்போம் அப்படின்னு சட்டசபையில் பேசுகிறாரு. அதேமாதிரி தாவேக்காவை சேர்ந்த, அதுவும் முக்கியமாக மதுரை சென்ட்ரலை சேர்ந்த முஸ்தபா அவர்கள், அவருமே அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு சார். பின்னாடி நான் வந்து அப்படி இப்படி சொல்லணும்னு இது பண்ணாலும் எதற்காக அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? முஸ்தபா அவர்கள் என் நெருங்கிய நண்பர். ஆமாம், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நானும் அவரும் ஒன்றா தான் அரசியல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். என்னோட டிபேட்லாம் பேசினவர். க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்படி பேசலாமா? ஆமாம், பேசக்கூடாது. அவருக்கு என்னடா அது, நம்ம திடீர்னு வந்து கட்சியில் சேர்ந்தோம், அவர் வந்து நமக்கு சீட்டு கொடுத்தாரு, கனவாக இருக்குது, நம்ம ஜெயிக்க மாட்டோம்னா ஜெயிச்சிட்டோம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளை ஜெயிச்சு உட்கார வச்சோன்னா அவருக்கு அது புரியல. அவர் என்ன மைண்டில் நினச்சிக்கிட்டாருன்னா, பெரியாருக்காகவும் அம்பேத்கருக்காகவும் நம்ம இஸ்லாமியராக இருக்கிறதுக்காகவும் ஓட்டு போட்டாங்கணும். அட வெக்கங்கட்ட முஸ்தபா, உன்னை யாருன்னே அங்கே இருக்க தொகுதிக்கு தெரியாது, மதுரையில் இருக்கக்கூடியவனுக்கு தெரியாது. யார் விஜய்ன்ற ஒற்றை முகம் உன்னை எடுத்துகிட்டு போய் குப்பையில் இருந்தவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோபுரத்தில் உட்கார வைக்கிது. என்ன காரணம்? விஜய் சாரோடைய ஒற்றை முகம். இதை முதல்ல அவர் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த மாயிலேருந்து வெளியில் வரணும். எனக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்ற மாயை வரணும். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, உள்ளே போயிட்டு நம்ம இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த இந்துக்கள்லாம் அதிகமாக போட்டு, இந்த இந்துக்கள் பிடிவி தேவராஜனுக்கும் இவருக்கும் நம்ம சுந்தர்சிக்கும் அதிகமாக போட்டு, அது போனதுனால இஸ்லாமியரோட ஒட்டுமொத்தமாக நமக்கு கன்வெர்ட் ஆகி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிருக்காரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல யாரை போட்டாலும் ஜெயிப்பாங்க.
என்னையே அது வேட்பாளரை போட்டால் நான் ஜெயிச்சிருப்பேன், உங்களே வேட்பாளர் போட்டால் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அங்கே வேட்பாளரை பார்க்கல, விசிலும் விஜய்மும் தான் அங்கே பேசப்பட்டது. அவர் உள் மனசில் அப்படி சொல்லுது. சனாதனத்தை எதிர்த்து பேசினா இஸ்லாமிய சகோதரர்களை நம்ம குஷிப்படுத்தி நம்ம ஜெயிக்க வச்சு. இப்போ உதயநிதி சொம்படிச்சார்ல, உதயநிதி வந்து யோ பேசியா அப்படின்றார் ஜேசிடி பிரபாகரன். இவர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம். ஏன் இதை பேசுகிற? நான் உன்னை வந்து சபையில் நம்பிக்கை வாக்குறதுக்கு என்னவோ அதுதானே பேச சொன்னேன். சனாதனத்தை ஒழிப்போம் ஏன் பேசுகிற? பேசி முடிச்சுட்டு போயிட்டாரா? அவர் ஏன் அங்கே பேசணும்? அவருக்கு வந்து நம்ம இன்னைக்கு எங்கள் அப்பனே தோத்துட்டான், என்னை ஜெயிக்க வச்சு உள்ளே உட்கார வச்சதுக்கு காரணம் இஸ்லாமிய பெருமக்கள். அவங்க தான் என்ன சேப்பாக்க திருவல்லிக்கேணியில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சதுனால அந்த நன்றிக்கான வாளை நான் ஆட்டுவேன். எங்கே ஆட்டுவேன்? சட்டமன்றத்தில் ஆட்டுவேன். அதுதான் அது. இல்லாட்டி அங்கே சனாதனத்தின் ஒழிப்புன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஏன் தேர்தலுக்கு முன்னாடி சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு ஏன் சொல்லலை? தேர்தலுக்கு முன்னாடி எவன் வேலு குத்தாலும் வாங்கி வச்சு டங்குன்னு ஆடிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போய் வச்சுக்கினேன், ஏன் வச்சுக்கிட்ட? இல்லை கேள்விலாம் எழுமா இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் சொல்லாமல் தேர்தல் நீ சனாதனத்தை ஒழிப்ப? ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். இப்போ கூட மாண்புமிகு இந்த திருச்சி கிழக்கு தேர்தலில் யாருன்னா திமுக காரன் நிற்க வச்சாங்கன்னா கி வீரமணியை மேலே உட்கார வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியுமா? உன்னால் பண்ண முடியுமா? வீரமணியை உட்கார வச்சுக்கிட்டு பெரியார் சிலை வச்சுட்டு ஒன்றால் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியுமா? அப்போ முடியாது. ஆனால் மற்ற நேரத்தில் போய் நிற்கிறதாங்க அவர்கிட்ட போய். இப்போ சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறது எந்த மாதிரி ஏற்றுப்பாங்க? அந்த நன்றியை காட்டி அவர் எப்படி சட்டமன்றத்தில் எங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நான் ஜெயிச்ச நன்றி காட்டுறாரோ அதே நன்றியை முஸ்தபா காட்டுறார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து இஸ்லாமிய சகோதரர்லாம் இன்றைக்கி வந்து ஒன்றிணைந்து ஒன்றோடு ஒன்றாக இந்து சகோதரர்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எல்லா இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நம்ம வந்து என்றைக்குமே பிரிவினை பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி DNA வைஸ் எங்களுடைய ஆட்கள், நம்ம இந்துக்கள். அந்த மதம் யார் அவரொரு மதம் அவரவருக்கு பெரியது, யார் யாருக்கு எந்தெந்த மதம் புரியுதோ அதை பின்பற்றுங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. அது என்றைக்குமே ஒருங்கிணைந்தான் நம்ம இருக்கிறோம். இந்த பிரிவிதவானம் எங்கே வருதுன்னா உதயநிதி போன்ற ஆட்கள், திரு முஸ்தபா போன்ற ஆட்கள் தான் இந்த பிரிவு. இவங்க என்ன மைண்டில் ஏற்றுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசினா இஸ்லாமிய சகோதரர் நம்மளோடே இருப்பாங்க, நம்ம சனாதனத்தை இருக்கிறதுனால நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும், எங்கே போனாலும் நமக்கு வந்து இந்து விரோதமாக பேசுகிறாரு இவர்தான். இங்கே இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியரும் இந்துக்களை வெறுத்ததே கிடையாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய எந்த இந்துக்களும் இஸ்லாமியர் வெறுத்ததே கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள், 3 படம் இருக்கும் எல்லாருடைய இந்துக்கள் வீட்லையும். எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? மெக்கா மெதினாவுடைய படம் வச்சுருப்பாங்க, இயேசு படம் வச்சுருப்பாங்க, சிவனோ நம்ம பெருமாள் படமே வச்சு வணங்குவாங்க டெய்லி. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கடையிலையும் பாருங்கள், நல்லிணக்கத்துக்கு ஒழுக்கமாக 3 படங்கள் வச்சுருப்பாங்க. அதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா மதமும் எம்மதம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்னது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா சொன்னது இல்லை, தயவுசெய்து அதுக்கு குறிப்பிட்டு நிறைய பேர் அறிஞர் அண்ணா சொல்லிட்டார். இங்கே இவனுக்கு சொன்னது எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாதனால இவர் சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அண்ணா சொன்னோம், அண்ணா சொல்லிட்டாரு. அண்ணாலாம் சொல்லலை, திருமூலர் சொன்னது. அதே மைண்டில் வச்சு தான் நம்ம செயல்படுறோம், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இவங்க முஸ்தபா போன்ற ஆட்கள் நினைக்கிறாங்களா, இந்த மாதிரி நம்ம எதிர்வினை ஆற்றுனா நம்ம வந்து இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர பிரதிநிதியாக நம்மளை நினைப்பாங்கன்னு ஆசை நினைக்கிறாரு. அது தயவுசெய்து நினைக்காதீங்க. முஸ்தபா அவர்களே, நீங்கள் ஜெயிச்சது ஏதோ ஒரு புண்ணியத்தில் அல்லாஹ் அவங்க மேலே வைத்திருந்த ஒரு நல்மதிப்பில் நீங்கள் ஜெயிச்சு உள்ளே போயிருக்கீங்க. நீங்கள் இஸ்லாமிய மதத்திற்காக நீங்கள் வென்றெடுக்கலை, எல்லா மதத்திற்காக வென்றெடுத்திருக்கீங்க. நீங்கள் ஜெயிச்சதில் இந்துக்கள் ஓட்டு இருக்குது. அப்படி சொல்கிற முஸ்தபா என்ன பண்ணணும்? நாங்கள் வந்து சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் பெரியாரை வச்சுருக்கோன்னு சொன்னால் நீங்கள் தேர்தல் நிற்கிறேன்னு விஜய் பேசலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, நான் இஸ்லாமியர், எனக்கு இஸ்லாமியர் மட்டும் ஓட்டு போடுங்க, எந்த இந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல துப்பு இருக்கா அவனுக்கு? சொல்லணும்ல. இங்கே இருக்கக்கூடிய மதுரை தொகுதியில் நான் இஸ்லாமியராக நிற்கிறேன், நான் வந்து ஜெயிக்கணும், எனக்கு சனாதன தர்மத்தை நான் வெறுக்கிறேன், இந்துத்துவாவை நான் வந்து வேறு இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கும் இந்துக்களுக்கும் ஒத்து வராது, நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை இப்படி தான் இப்படி தான் செயல்படுறோம், எனக்கு ஒரு இந்துக்கள் கூட ஓட்டளிக்காதீங்க சொல்ல துப்பு இருக்கா அவனுக்கு? துப்பு கட்டவனே கட்சியில் சேர்ந்து இன்னும் 2 நாள் ஆகலை, ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஏதோ இதில் நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், உன்னை ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக்கணும்னா எல்லாருக்கான தலைவராக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க தான் பிறந்திருக்கோம்னு சொல்றியே விஜய் சார், அவரை பதவி நீக்க செய்யணும். இப்போ சொல்கிறேன், இதில் கோரிக்கை, அவருக்கு எந்த மினிஸ்டர் பதவியும் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து விரிவாக்கம் கொடுத்துச்சுன்னா ஏன்னா இவர்கள்லாம் நாட்டினுடைய புல்லுரிவியல் டேஞ்சரஸ் பர்சன்ஸ். இவங்களுக்கு வந்து மதத்தின் மேல் இவ்வளோ பெரிய பற்று இருக்கவங்க நாட்டுக்கு ரொம்ப டேஞ்சருங்க. நம்மளும் இந்து மத்தியத்தை வாழ வைக்க தான் இருக்கும். அதனால இஸ்லாமிய நம்ம வெறுக்கிறோமாங்க? எங்கன்னா நம்ம எடுத்து பேசியிருக்கோமாங்க? எங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களை எதிர்த்து பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா கிறிஸ்தவத்தவர்களை எதிர்த்து நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவர்கள் எல்லாம், இந்த உதயநிதி போன்ற ஆட்கள், முஸ்தபா போன்ற ஆட்கள்லாம் நம்மளிடம் பிரிவினைவாதத்தை விதைக்கிறார்கள். நாங்கள் அதில் மாறுபட மாட்டோம்.
எனக்கு எல்லா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களும் என் மக்கள். இது என்னுடைய நாடு, என்னுடைய இந்திய நாட்டில் வாழ்கிறவங்க எல்லாருமே என்னுடைய மக்கள். கிறிஸ்தவராக இருக்கட்டும், பார்சியாக இருக்கட்டும், இஸ்லாமியராகட்டும், பௌத்த தர்மமாகட்டும், நம்ம சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் எல்லாரும் இந்தியர்கள். இந்த உணர்வோடு தான் நாங்கள் போகிறோம். இந்த மாதிரி பிரிவு பேசுகிற ஆட்களுடைய நாவை விஜய் சார் அடக்க வேண்டும். இந்த எம்எல்ஏவோட அவரை புல் ஸ்டாப் பண்ணி நிறுத்த வேண்டும். ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்திலே நம்ம மிக்க நன்றி சார். நன்றி.